தேவஜனமே, இன்றைக்கு உங்களுக்கான ஆண்டவருடைய வார்த்தை யோசுவா 7வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிகிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். பாருங்க, சாபமான காரியங்கள் நம்மளுடைய குடும்பத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட வாசம் பண்ணவே முடியாது. மற்றவர்களுடைய பொருள்களை ஆசைப்பட்டு அதை வைத்துக் கொள்வது, மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறது, வட்டி வாங்கி அநேக பணங்களை நாம் சேர்த்து வைத்துக் கொள்வது, இதெல்லாம் நம்மளுடைய குடும்பத்துக்கு இது சாபமா இருக்கும். இப்பேற்பட்ட காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க முடியாது. பாருங்க, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பலவீனமோ ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு வந்தா இந்த பணமோ பொருளோ சொத்து உங்களை பாதுகாக்க முடியாது. இயேசு உங்களோடு கூட இருந்தால் கர்த்தர் உங்களை பாதுகாக்குவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட வாசம் பண்ணும்போது உங்களுக்கு அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படியாய் கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கு உலக ரீதியான பொண்ணும் பொருளையும் இதெல்லாம் ஆசைப்பட்டு அதை வைத்துக் கொள்ளும் போது கர்த்தர் உங்களோடு கூட இருக்க முடியாது. எனவே அன்பு தேவஜனமே, இன்றைக்கு அப்பேற்பட்ட காரியங்களை உங்களை குடும்பத்தை விட்டு நீங்கள் நீக்கி போட்டு இயேசு அண்டை அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிறார். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசுவை அண்டிக் கொள்ளுங்கள். சாபமானதை எடுத்து போட்டுடுங்க, அதை விட்டு விலக்கி விடுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியிலே இருப்பார். ஜெபிக்கலாமா? மகிமை நிறைந்த தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்கள், சாபமான காரியங்களை அப்பா இந்த நாளில நீர் நீக்கி போட்டு உங்க பிள்ளைகளோடு கூட கர்த்தர் வாசம் பண்ணி அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.